ஹர ஹர மகாதேவா. வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பூங்குக ஆழ்கடியது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். திருக்கும் பவத்தை அகற்றும் அருள் செல்வா வருக. நால்வேத சிரமை பொருளை உணர்ந்த முதல் தேவா வருக. எம் உயிரை கருக்கும் வினையை நீக்கு களைகண்ணே வருக. சுவை நிறைந்த கனியே வருக. கருணை ரச கரும்பே வருக. கருத்தழிந்து தருக்கும் சமயக்கோடியெல்லாம் தகர்த்து சைவம் இனிதோங்க தமிழில் மாபாடியம் வகுத்த தலைவா வருக. சைலாதி வர்க்கத்து உயர்ந்து விளங்கு சித்தாந்த மணியே வருக வருகவே. வளமார் துரைசை சிவஞான வல்லால் வருக வருகவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையூர் பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களின் பெரும் கருணையினாலும் நம்முடைய மெய்கண்டார் மன்றத்தில் இன்றைக்கு சிறப்பு ஆய்வரங்கம் ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற சித்தாந்த வித்யாநிதி அம்மா அவர்களுக்கும் என் உடன் உரை வழங்க வந்துள்ள பாலமணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பாலமணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் என்னுடைய மனம் மொழி மெய்களால் அனந்த கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவப்பிரகாச சீர்மை என்கின்ற தலைப்பிலே நடக்கின்ற ஆய்வரங்கம். பொதுவாக ஆய்வரங்கம் என்பது அந்த தலைப்பை ஆய்வு செய்வதாக இருக்கும். இங்கே நம்முடைய அம்மா அவர்கள் சிவப்பிரகாச வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருவதால் சிவப்பிரகாசத்தை நம் மாணவர்கள் எப்படி படித்திருக்கின்றார்கள் என்று ஆய்வு செய்கின்ற அரங்கம் என்று அடியேன் எண்ணுகின்றேன். அந்த வகையில் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் என்று சிவப்பிரகாசத்தின் நுதலிய பொருளை வழங்குகின்ற திருப்பாடலின் அந்த முதல் அடியை எடுத்துக்கொண்டு புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்கின்ற தலைப்பு அடியேனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வெண்ணயம் பதி திகழ் மெய்கண்டவன் அருள் உள்நிலை உடையோன் ஒருவன் உரைத்த தவப்பிரகாசத்தன்மையில் விதித்த சிவப்பிரகாச செழுந்தமிழ் உண்மை என்பது சிவப்பிரகாசத்தை பற்றி சங்கல்ப நிராகரணத்தில் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் வழங்குகின்ற கருத்து. அங்கே சுத்த சைவரை மறுத்து அவருடைய கொள்கையை மறுத்து அப்படியென்றால் சைவ சித்தாந்தம் என்ன என்று நிலைநாட்டுவது எப்படி என்றால் அது சிவப்பிரகாசத்தில் கூறப்படும் என்று அங்கே சொல்லி அந்த சங்கல்ப நிராகரணத்தின் தொடர்ச்சியாக இந்த சிவப்பிரகாச நூல் அமைகின்றது. அப்படிப்பட்ட இந்த சிவப்பிரகாச நூல் 100 திருச்செயுள்களை உடையதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் 100 குறள்களாக திருவருட்பயன், ஆகமங்களின் திரட்சியாக சதரத்ன சங்கிரகம் என்று 100 ஆகம ஸ்லோகங்கள், அதே போன்று தேவார அருள்நெறி திரட்டு என்று அதிலும் 100 தேவார செய்யுள்கள், அதே போன்று சிவப்பிரகாசமும் 100 என்று இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். இதிலே இந்த சிவப்பிரகாசத்தின் நுதலிய பொருள் என்ன, இந்த நூலின் பொருள் என்ன என்று சொல்ல வருகின்ற பாடல் 7வது திருப்பாடல். அது புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய் இருள் வெளி போல் பேதமும் சொல் பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று இந்த சிவப்பிரகாச நூலின் நுதலிய பொருள் இதுதான் என்று ஆசிரியர் அவர்கள் எடுத்துக்காட்டுகின்ற செய்யுள் இது. இதிலே சைவ சித்தாந்த திறனை தெரிக்கலுற்றாம், தெளித்து உரைக்கின்றேன் என்று கூறுகின்றவர் அந்த சைவ சித்தாந்த திறன் என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு வரிசையாக அருளுகின்றார். அது புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய் என்று ஆரம்பித்து அருளுகின்றார். எனவே புறச்சமயத்தவர்க்கு இருளாய் இருக்கின்ற சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம், அகச்சமயத்து ஒளியாய் இருக்கின்ற சைவ சித்தாந்த திறன் இங்கு அப்படி இதனை ஒவ்வொன்றையும் அந்த சைவ சித்தாந்த திறனோடு சேர்த்து
நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சைவ சித்தாந்த திறன் என்பது அது புறச்சமயத்தவர்க்கு இருளாய் இருக்கும் என்று உமாபதி சிவாச்சாரியார் பெருமான் அவர்கள் அருளுகின்றார்கள். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்பது சொற்றொடர். இதிலே புறச்சமயம், புறச்சமயத்தவர்கள், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று இந்த சொற்றொடர் பாகுபடுத்தி பார்க்கப்படுகின்றது. அப்படி என்றால் சமயம் என்றால் என்ன, புறச்சமயம் என்றால் என்ன, புறச்சமயத்தவர்கள் என்றால் யார், அப்படி புறச்சமயத்தவர்களுக்கு இருளாய் ஏன் இருக்கின்றது என்ற முறையிலே இந்த ஆய்வை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், சமயம் என்பது ஒரு நெறி, ஒரு நூலை பிரமாணமாக அடிப்படையாக கொண்டு ஒரு ஒழுக்கத்திலே ஒழுகி வருவதற்கு சமயம் சமயம் என்பது ஒரு நூலை பிரமாணமாக கொண்டு ஒழுகுகின்ற ஒரு ஒழுக்கம், ஒரு நெறி. அது இங்கே புறச்சமயத்தவர்க்கு என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சிவஞான போத திராவிட மாபாஷ்யத்திலே அம்மா அவர்கள் சொன்னது போல ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள் அவையடக்கத்திலே வருகின்ற புறன் என்கின்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு சைவ சித்தாந்தம் எப்படி மற்றைய சமயங்களையெல்லாம் வகைப்படுத்துகின்றது என்று மிக விரிவாக பாஷ்யம் அருளுகின்றார்கள். அதிலே சைவ சமயத்தை பொறுத்தவரை 4 பிரிவுகளாக, 4 வகைகளாக, ஒரு வகைக்கு 6 சமயமாக 24 சமயங்களை முனிவர் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். இவை பெரும் சமயங்கள். இது தவிர இன்னும் இதனுடைய உட்பிரிவுகள் எல்லாம் கூட இருக்கின்றன. அது தத்துவ பிரகாசர் அருளிய தத்துவ பிரகாசத்தில் 48 என்று கூறப்படுகின்றது. இன்னும் ஞானவாரண விளக்கம் என்று பல நூல்களை எடுத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சமய பிரிவுகளை சைவ சித்தாந்தம் மறுத்து சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதை ஒட்டுமொத்தமாக சித்தாந்த நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆக எந்த ஒன்றையுமே வரையறை செய்து கொடுப்பது என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை. வேறு எந்த சமயங்களிலும் இல்லாத ஒரு தன்மை. எந்த ஒன்றையுமே இது இப்படித்தான் என்று வரையறை செய்து காட்டுவது, வகுத்து காட்டுவது, தொகுத்து காட்டுவது, விரித்து காட்டுவது, இதெல்லாம் நம் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை. அப்படி இருக்கும்போது இந்த சமயங்களையும் இவ்வாறு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சமயங்கள் எல்லாம் புறப்புறச் சமயமும் புறச்சமயமும் அகப்புறச் சமயமும் அகச்சமயமும் என்று 4 வகைப்படும் என்று அருளிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் இதையும் கூட 2ஆக கூறிவிடலாம் என்று அருளுகின்றார். அகச்சமயம், புறச்சமயம், அகம் புறம். இந்த அகச்சமயம் என்பதிலே அகச்சமயத்தில் வருகின்ற 6 சமயங்கள். அதை தவிர்த்து புறச்சமயம் என்று சொல்லும்போது புறப்புறச் சமயங்கள் 6, புறச்சமயங்கள் 6, அகப்புறச் சமயங்கள் 6 என்று இதனை முக்கூற்று புறச்சமயம் என்று அதனை தனியாக ஒரு வகையிலே அமைத்து காட்டுகின்றார் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர். அந்த அடிப்படையிலே புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்ற இந்த கூற்று அது முக்கூற்று புறச்சமயங்களை அர்த்தப்படுத்துவதாக அமைகின்றது. முக்கூற்று புறச்சமயங்களாகிய புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம். அகச்சமயத்திற்கு ஒளியாய் என்பது அகச்சமய 6ஐயும் கூறுவதாக அமைகின்றது. அதை நம்முடைய அன்பர் அவர்கள் அடுத்து விளக்க இருக்கின்றார்கள். இனி இந்த முக்கூற்று புறச்சமயத்திலே மிகவும் வெளியே தூரமாக இருப்பது புறப்புறச் சமயம். அது ஏன் புறப்புறச் சமயம் என்று கூறப்படுகின்றது என்றால் புறச்சமயத்திற்கும் புறமாக இருப்பதால் புறப்புறச் சமயம் என்று கூறப்படுகின்றது. அந்த புறப்புறச் சமயத்தவர்கள் 6 பேர். அதிலே உலோகாயுதர், அடுத்ததாக பௌத்தர்களில் 4 விதர் பௌத்தர்கள், மாத்தியமிகர், வைப்பாடிகர், சௌத்ராந்திகர் என்று யோகசாரர் என்று 4 பௌத்தம். அடுத்ததாக சமணம் என்று இந்த முக்கியமான 6 பிரிவுகளை உடையது புறப்புற சமயம் என்று வகுத்து கூறப்படுகின்றது. இந்த 6 பேருமே நாஸ்திகவாதிகள். கடவுள் இல்லை, கடவுள் என்ற ஒரு பொருள் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள். அதுபோக இந்த புறப்புற சமயம் என்றெல்லாம் வகுக்கின்றோமே, இது எதனை அடிப்படையாக வைத்து சைவ சித்தாந்தம் வரையறை செய்கின்றது என்றால் சைவ சமயத்தின் பிரமாண நூல்கள் என்பவை வேதங்களும் சிவாகமங்களும். வேதங்கள் பொது பிரமாணம், சிவாகமங்கள் சிறப்பு பிரமாணம். இந்த 2ஐயும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை புறப்புற சமயம் என்று தூரத்திலே வைத்தது சைவ சித்தாந்தம். இந்த 2இலே வேதத்தை பொது பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்களை புறம் என்று அதற்கு அடுத்தபடியாக வைக்கின்றது. அடுத்ததாக அகப்புறம் என்று வேதங்களையும் ஏற்றுக்கொண்டு சைவத்தையும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே வேறுபாடு இருப்பவர்களை அகப்புற சமயம் என்று அடுத்ததாக வைத்து சைவ சித்தாந்தம் சொல்கின்ற
திரிபதார்த்த உண்மை, அந்த முப்பொருள் உண்மையில் சில மாறுபாடுகள், அந்த பொது இயல்பு தடஸ்தத்திலே மாறுபாடுகளை உடையவர்களை அகச்சமயம் என்று, அதை அந்தரங்க பாத்தியம், அந்தரங்க உரிமை உடைய சமயம் என்று, ஆக பிரமாண நூல்களை அடிப்படையாக வைத்து புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம் என்று சைவ சித்தாந்தம் வகைப்படுத்தி இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த புறப்புற சமயத்தவர்கள் 4 வேதங்களையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சைவ ஆகமங்கள் 28ஐயும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதோடு பிரம்மம், அதாவது கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது, அதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எனவே சிவபெருமானை கர்த்தா என்ற கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த புறப்புற சமயத்தவர்கள். ஆனால் அப்படி இருக்கும்போது கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்களையும் புறச்சமயம் என்று ஒரு வகைப்படுத்தி இருக்கின்றோமே நாம், இவர்களை சமயம் என்று சொல்கின்றோமே. ஏன் என்றால், முன்னே சொன்னபடி அவர்களுக்கு என்று ஒரு பிரமாண நூல், அவர்களுக்கு என்று ஒழுக்கம், ஒரு நெறி இருப்பதனால் அவர்களையும் சமயத்தவர்கள் என்று கொண்டு அவர்களை புறப்புறத்திலே வைத்து பாகுபடுத்துகின்றது சைவ சித்தாந்தம். இதிலேயும் கூட உட்பிரிவுகளாக லோகாயுதத்தில் சாருவாகம் என்ற ஒரு மதம், அதே போன்று இந்த சமணத்திலே நிகண்டவாதி, ஆசீவகன் என்று 2 வகை சமணம். எனவே இவர்களெல்லாம் இந்த உலகம் முத்தொழில் படுவது, அதற்கு ஒரு முதன்மை பொருள் உண்டு என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அடுத்ததாக புறச்சமயம். இவர்கள் முதன்மை பொருள் உண்டு என்று ஏற்றுக்கொண்டாலும், இந்த உலகம் முத்தொழில் படுவது, அதற்கு ஒரு முதன்மை பொருள் உண்டு என்று ஏற்றுக்கொண்டாலும், அந்த முதன்மை பொருளாகிய இறைவனின் இயல்பு இத்தகையது என்று உணராதவர்கள் இந்த புறச்சமயத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த புறச்சமயத்திலே தர்க்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என்று 6 சமயத்தவர்கள். இதிலே இந்த 6 சமயத்தவர்களும் புறச்சமயத்தவர்களாக அமைந்து வேதங்களை பிரமாணமாக கொண்டவர்கள் என்றாலும் வேதத்தை பொது வகையாக பிரமாணமாக கொண்டவர்கள். எப்படி என்றால், இந்த தார்க்கிகர்கள் இவர்கள் வேதத்தை பிரமாணம் கொள்ளாதவர்கள், அதோடு வேத பொருளோடு முரண்பட்டு அந்த பொருள் தன்மை கொள்பவர்கள் தார்க்கிகர்கள். இவர்கள் தவிர்த்து மற்றைய 5 பேரை பார்த்தோமே என்றால், இந்த மீமாம்சகர்கள் என்பவர்கள் வேதத்திலே 2 பகுதிகள், கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று, அதிலே இந்த மீமாம்சகர்கள் கர்மகாண்டத்தை மட்டும் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு தாங்கள் செய்கின்ற வேள்விகள் மட்டுமே பலனை கொடுக்கும், செய்கின்ற வேள்வியே அதற்குரிய பலனை தானே கொடுக்கும் என்று, அந்த ஒரு செயலுக்குரிய கர்மத்திற்குரிய பலனை கொடுப்பவர் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நாம் புராணங்களிலே பார்த்தோமே என்றால் அந்த தாருகாவனத்து ரிஷிகள் இந்த வகையிலே வருபவர்கள். அவர்கள் அந்த மீமாம்சை என்று சொல்லப்படுபவர்கள். அவர்கள் ஞானகாண்டமாகிய உபனிஷத்துக்களை பிரமாணமாக ஏற்காதவர்கள். அடுத்ததாக வருகின்ற ஏகான்மவாதிகள் கர்மகாண்டத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஞானகாண்டமாகிய உபனிஷத்தை மட்டும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள். அதே போன்று மற்றைய சாங்கியர், யோகர், பாஞ்சராத்திர மதத்தினர் இவர்களெல்லாம் வேதங்களிலே தத்தமது மத கொள்கைக்கு எது ஏற்றதோ அதை மட்டும் பிரமாணமாக எடுத்துக்கொள்பவர்கள். எனவே தான் இவர்களை பற்றி முனிவர் பெருமான் அவர்கள் அந்த அவையடக்கத்திலே கூறும்போது அந்த கஜ நியாயம் என்ற ஒரு நியாயத்தை வைத்து அதனை விளக்குவார்கள். குருடர்கள் ஒரு யானையை சென்று தடவி பார்க்கும் போது ஒருவர் அந்த யானையின் காலை பார்த்து அது தூண் என்று சொல்ல, துதிக்கையை பார்த்து பெரிய வாளை பார்த்து பெரிய கயிறு என்று சொல்ல என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்களே, அதே போன்று இந்த புறச்சமயத்தவர்கள் வேதம் என்கின்ற யானையின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு இது இப்படிப்பட்டது என்று தங்களது கொள்கைக்கு ஏற்றவாறு விளக்கம் கூறி அமைபவர்கள். எனவே இந்த 6 சமயத்தவர்கள், அதிலே இந்த மீமாம்சகர்களிலே மறுபடியும் உள்பிரிவுகள் உண்டு. தார்க்கிகரிலே நியாயம், வைசேஷிகம் என்று உள்பிரிவு இருக்கின்றது. ஏகான்மவாதத்திலே 4 உள்பிரிவுகள். அது மாயாவாதம், சப்த பிரம்மவாதம், கிரீடா பிரம்மவாதம், பார்க்கரியவாதம் என்று. சாங்கியரில் நிரீஸ்வர சாங்கியரும் இருக்கின்றார்கள். ஈஸ்வரத்தை ஏற்றுக்கொள்ளாத நிரீஸ்வர சாங்கியரும் இருக்கின்றார்கள். சரி, இது இவ்வாறு இருக்க இனி அகப்புற சமயம் என்கின்ற 3வது வகை. அதிலே இவர்கள் உலகம் முத்தொழில் படுவதால் அதற்கு ஒரு முதன்மை பொருள் உண்டு என்று ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுள் உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த கடவுள் சிவபெருமான் தான் என்பதையும் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அந்த சிவத்தை சென்று அடைவதற்குரிய நெறி என்பதிலே மாறுபடுபவர்கள் இந்த அகப்புற சமயத்தவர்கள். பெருநெறி இது என்று உணராதவர்கள் இவர்கள். அதனால்தான் இந்த செய்யுளிலே கூட பார்க்கின்றோம், அந்த புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் என்று வரும்போது அது
பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் என்று சைவ சித்தாந்தத்தை உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகின்றார். இதிலே வருகின்ற பெருநூல் என்பது ஆகமம், அந்த பெருநூல் சொன்ன அறம் என்பது சரியை கிரியை யோகம், அந்த அறத்தினில் விளைகின்ற திறன் என்பது ஞானம், ஞான பூஜை, அதிலே விளைவது சைவ சித்தாந்தம் என்று கூறுகின்றார். அத்தகைய பெருநூலாகிய அந்த நெறியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அகப்புற சமயத்தவர்கள். அவர்கள் பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம் என்று இருப்பவர்கள். அதோடு ஐக்கியவாத சமயம் என்று இவரையும் சேர்த்து 6ஆக அகப்புற சமயத்தவர்கள். இதிலே நாம் பார்க்கின்றோம், இந்த பாசுபதம் அவர்கள் இந்த அகப்புற சமயத்தவர்கள் எல்லாம் சிவாகமங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டாலும் சிவாகமம் அல்லாத பசுநூல்களையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள். அந்த வகையில் அவர்கள் வேறுபடுபவர்கள். எனவே சிவாகமங்களை பொது பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள், சிறப்பு பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதோடு சிவாகமம் அல்லாத பசுநூல்களையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள். அதிலே பார்க்கின்றோம், இந்த மாவிரதர் என்ற வகையிலே வருகின்ற மாவிரதியாக பெரிய புராணத்திலே, மானக்கஞ்சார நாயனார் புராணத்திலே எம்பெருமான் அந்த மாவிரத திருக்கோலம் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே நம்முடைய பெருமான் பைரவ வேடம் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். ஆக அகப்புற சமயத்தவர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றார்கள் சித்தாந்த சைவத்திற்கு. அந்த சமயத்தைச் சேர்ந்த பிரிவினைச் சேர்ந்த அடியார்களும் மாகேஸ்வரர்கள்தான் என்பது இங்கே கூறப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அகச்சமயம், அது நம்முடைய பாலமணிகண்டன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஆக இந்த புறச்சமைகளுக்கு இருளாக சைவ சித்தாந்தம் இருக்கின்றது என்றால், இந்த புறச்சமைகள் சிவப்பிரகாசத்திற்கு உரையருளிய மதுரை சிவப்பிரகாசர் அருளுகின்றார். இந்த புறச்சமைகளானவர்கள் திரிபதார்த்த நிர்ணயம் உடையவர்கள் அல்லர். சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதோடு கூட அவர்கள் சிவபெருமானை முழுமுதல் கடவுள் கர்த்தா என்றும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று கூறி அருளுகின்றார்கள். எனவே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள் சிவப்பிரகாசத்திற்கு என்று தனியே உரையருளி அந்த தவப்பயன் நமக்கு இல்லை என்றாலும் கூட மாபாஷ்யத்திலே நிறைய இடங்களிலே மேற்கோளாக காட்டும் முகத்தால் சிவப்பிரகாச செய்யுளுக்கு உரை அருளி இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான இடம் அந்த 2வது நூற்பாவிற்குரிய முதல் அதிகரணம் அத்துவிதம் கூறுகின்ற அதிகரணத்திலே இந்த அதிகரண பொருளாக இருப்பது புடைநூலாகிய சிவப்பிரகாசத்திலே இருக்கின்ற இந்த 7வது செய்யுள் என்று கூறி, இந்த செய்யுள் முழுமைக்கும் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள் மாபாஷ்யத்திலே உரை அருளி இருக்கின்றார்கள். அந்த அத்துவித அதிகரணத்திலே ஒன்றாய் நிற்பதற்கு, இறைவன் இந்த ஆன்மாக்களோடு ஒன்றாய் நிற்பதற்கு ஒரு உதாரண வெண்பா, வேறாய் நிற்பதற்கு ஒரு உதாரண வெண்பா, உடனாய் இருப்பதற்கு ஒரு உதாரண வெண்பா என்று 3 உதாரண வெண்பாக்களை வரிசையாக கூறி, ஆக இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றானே, அப்படி 3 விதமாக இருப்பதற்கு 3 உதாரணங்களை எப்படி காட்டலாம் என்று ஒரு தடை எழுப்ப 3 உதாரணங்களையும் சேர்த்து 4வது வெண்பாவிலே ஒரே உதாரணத்தில் இந்த 3ஆக இருக்கும் தன்மையையும் விளக்குகின்றார். அந்த இடத்திலே நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள் இந்த அதிகரணத்தாலே பேதம் என்றும் அபேதம் என்றும் பேதாபேதம் என்றும் பிணங்கும் சமைகளையெல்லாம் மறுத்து அம்மூவகை இயல்பும் தன்கண் தோன்று நிற்கும் அத்துவிதத்து உண்மை ஏதுக்களாலும் உவமைகளாலும் உணர்த்தியவாறு புடைநூல் ஆசிரியரும் இவ்வதிகரண பொருளை பற்றி புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று இந்த செய்யுளை எடுத்து காண்பித்து இங்கே ஈண்டு புறச்சமயத்தவர் என்பது முக்கூற்று புறச்சமயத்தவர் என கொள்க என்று இதற்கு உரை அருள ஆரம்பிக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த முக்கூற்று புறச்சமைகள் எல்லாம் அவரெல்லாம் சித்தாந்த சைவத்தோடு ஒப்ப ஏகன், அநேகன், இருள், கண்மம், மாயை 2 என்ற இந்த 6 பதார்த்தங்களுக்கு உண்மை கொள்ளாதவர்கள். திருவருட்பயனிலே வருகின்ற அந்த குறள் ஏகன், அநேகன், இருள், கண்மம், மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் என்பது ஒரு குறள் அல்லவா? இதிலே ஒருவனாகிய பதி, பலவாகிய உயிர்கள், ஆணவமாகிய இருள், கண்மமலம், சுத்தமாயை, அசுத்தமாயை, இந்த 6ம் எக்காலத்தும் அழியாத நித்திய பொருட்கள் என்று சைவ சித்தாந்தம் கூறுவதாக உமாபதி சிவாச்சாரியார் காட்டுகின்றார். ஆக இதிலிருந்து வேறுபட்டு இருப்பவர்கள் இந்த முக்கூற்று புறச்சமயத்தவர்களும்.
எனவே பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதிப்பசுபாசம் தெரித்தல் என்று இதே கருத்தை உமாபதி சிவாச்சாரியார் இதே சிவப்பிரகாசத்திலே அடுத்து கூற இருக்கின்றார். ஆக இந்த சிவப்பிரகாசத்தின் கருத்தாகிய திரிபதார்த்த உண்மை பதிப்பசுபாசம் அதனையும் அது விரிந்து இருக்கின்ற அந்த 6 பதார்த்த உண்மையையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த புறப்புற சமயத்தவர்கள். ஆகவே இவர்கள் இறைவன் என்று இருப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறைவன் என்று இருந்தாலும் அதற்கு சைவ சித்தாந்தம் கூறும் இலக்கணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதே போன்று உயிர், இதே போன்று இருள், இதே போன்று கண்மம், மாயை என்று ஒட்டுமொத்தமாக வேறுபட்டு இருப்பவர்கள் ஒரு கொள்கையிலோ அல்லது பல கொள்கைகளிலோ என்று இதற்கு ஒரே இந்த 6 பொருளையும் அவர்கள் எவ்வாறு எதிர்க்கின்றார்கள் அல்லது மறுக்கின்றார்கள், அதை எவ்வாறு சைவ சித்தாந்தம் மறுக்கின்றது என்றெல்லாம் ஆய்வரங்கத்திலே அதனை பார்த்தால் அது மிக விரிவாக செல்லும். ஸ்தாலி புலாக நியாயம் பற்றி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது பற்றி இந்த 6 பொருளிலே உயிர் என்ற ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த உயிர் என்பதனுடைய இலக்கணம் கூறுவதிலே இந்த சமயங்கள் எல்லாம் எவ்வாறு மாறுபடுகின்றன என்று நேரம் கருதி மிக விரைவாக இந்த ஆய்வினை நாம் மேற்கொள்ளலாம். உயிர் என்பது ஆன்மா, அந்த ஒன்றை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தோம் என்றால் நாம் பார்க்கின்றோம் இந்த 3வது நூற்பாவிலே சூன்ய ஆன்மவாதி, தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி, சமூக ஆன்மவாதி, பிரம்ம ஆன்மவாதி என்றெல்லாம் மறுத்து அந்த கரண ஆன்மவாதியை 4வது நூற்பாவிலே வைத்து மறுக்கின்ற இடம் அது. ஆக உயிர் பற்றி மற்றைய கொள்கைகளெல்லாம் எவ்வாறு கூறுகின்றன, அதை எப்படி சைவ சித்தாந்தம் மறுக்கின்றது? இதற்கு விரிநூலாகிய சித்தியாரிலே 196வது முதல் சுமார் 26 செய்யுள்களிலே உயிர் பற்றிய பிற மதத்தவர்களினுடைய கொள்கை, அதற்கு சைவ சித்தாந்தம் கூறுகின்ற தடை என்று வரிசையாக கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட பரசமயவாதிகளை நாம் மறுக்கின்றோம். அதிலே உயிர் என்பதை பற்றி பரிணாமவாதிகள் என்பவர்கள் கூறுகின்ற உண்மை என்ன என்றால், இந்த பரிணாமவாதிகள் என்பவர்கள் ஜீவான்மாக்கள் எல்லாம் பரம்பொருளின் பிரம்மப்பொருளின் பரிணாமமாய் தோன்றி அறிவு இச்சை செயல்களை அடைந்து இருப்பவர்கள் என்பது அவர்கள் கருத்து. எனவே பிரம்மத்திற்கு வேறாக ஜீவான்மா, ஆன்மா என்று ஒன்று இருப்பது, அப்படி கூறுவது பொருந்தாது என்பது அவர்களினுடைய கொள்கை. நாம் அதை மறுக்கின்றோம். ஏனென்றால் ஜீவான்மா என்பது பிரம்மத்தின் பரிணாமம் என்றால் அந்த ஜீவான்மாக்கள் கருவிகளை கூடித்தான் எதை ஒன்றையுமே அறிகின்றன. அவர்கள் பிரம்மத்தின் பரிணாமம் என்றால் கருவிகள், பிரம்மம் எப்படி கருவிகளின்றி எதையுமே அறிகின்றதோ அதே போன்று உயிரும் கருவிகளின்றி அறிய வேண்டும். ஆனால் அப்படி அறிவதில்லை. இந்த உயிரானது தனுகரணங்களோடு சேர்ந்துதான் எதையும் அறிகின்றது என்று நாம் மறுக்கின்றோம். அதோடு கூட பிரம்மத்துக்கு பரிணாமம் கூறுபவர்கள் நம்முடைய நிமித்த காரண பரிணாமவாதி என்று அகச்சமயத்திலே வருகின்ற சிவாத்துவித சைவர். அதோடு பாஞ்சராத்திரி அவர்கள் வாசுதேவனுக்கு பரிணாமம் சொல்பவர்கள். ஆக இந்த 2 பேருமே பரிணாமவாதிகள் தான். மேலும் இந்த பரிணாமம் என்பதை நாம் இன்னும் எவ்வாறு மறுக்கின்றோம் என்றால், பரிணாமம் என்பது அப்படி ஒரு பொருள் பரிணாமம் அடைகின்றது என்றால் காரணத்தில் இருக்கின்ற தன்மை காரியத்திலும் இருக்க வேண்டும். தங்கத்திலிருந்து நகை செய்கின்றோம் என்றால் தங்கத்தினுடைய தன்மை நகையிலும் இருக்கின்றது. ஆக காரணத்தின் தன்மை காரியத்தில் இருக்க வேண்டும். காரணமாகிய பிரம்மத்திற்கு உரிய அந்த பேரறிவோ அந்த பெரும் சக்தியோ அவையெல்லாம் அதிலிருந்து பரிணாமம் அடைகின்ற ஆன்மாக்களுக்கு இல்லை. எனவே அது பிரம்மத்தின் பரிணாமம் அல்ல. மேலும் பரிணாமம் என்பது அது ஜட பொருட்களுக்குத்தானே அன்றி சித்துப்பொருளுக்கு பரிணாமம் கூறுவதே கிடையாது என்பது என்று நாம் மறுக்கின்றோம். சாங்கியர் அவர்கள் புறச்சமயத்திலே ஒருவராக வருபவர்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உயிர் என்பது அறிவு மாத்திரையாய் இருக்கும், உயிர் என்பது ஒரு குணம் என்று சொல்கின்றார்கள். நாம் சொல்வது உயிர் என்பது ஒரு குணி, அந்த குணிக்கு இருக்கின்ற குணம்தான் அறிவு இச்சை செயல் என்பது நம்முடைய கருத்து. சாங்கியர்களோ அந்த அறிவு மாத்திரையே இருக்கும், குணம் மட்டும் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதனை நாம் மறுக்கின்றோம். ஏனென்றால் கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிருக்கு இயல்பு என்றால் அது இந்த ஆன்மாவுக்கு வேறாகிய உடலிலே அறிவு இச்சை செயல்கள் நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக அது அப்படி நிகழ முடியாது. ஏனென்றால் ஒரு குணம் மட்டும் ஒரு தொழிலை தனித்து செய்ய முடியாது. குணத்தை உடைய ஒரு குணிதான் ஒரு தொழிலை செய்ய முடியும் என்று நாம் மறுக்கின்றோம். அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, உயிரின் சந்நிதியில் இந்த உடல் செயல்படுகின்றது என்று சாங்கியர் சொல்கின்றார்கள்.
அப்படி உயிரின் சந்நிதியில்தான் உடல் செயல்படும் என்றால் உறக்கத்திலும் உடல் செயல்பட வேண்டும். உறக்கத்திலும் உயிர் வியாபகமாக இருக்கின்றது, சாநித்தியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த உறக்கத்திலும் உடல் செயல்படுகின்றதா? செயல்படவில்லை. இறந்த பிறகு உடல் செயல்படுகின்றதா? செயல்படவில்லை. அப்போதும் உயிர் இருக்கத்தானே செய்கின்றது, வியாபகமாக இருக்கத்தானே செய்கின்றது. அப்போது அது செயல்படவில்லையே என்று நாம் கூறி மறுக்கின்றோம். அதற்கு அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், அது அப்படி அல்ல. காந்தம் இருக்கின்றது, இரும்பு இருக்கின்றது. காந்தம் என்பது இரும்பை கவர்கின்றது அல்லவா என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நாம் சொல்கின்றோம், இரும்பு என்பது வேறு, காந்தம் என்பது வேறு. உயிர் என்பது ஒரு பொருள். அந்த ஒரு பொருளுக்கு இரண்டு ஊமைகளை எப்படி காட்டுவது என்று கூறி, இந்த காந்தம் கூட அதனுடைய அந்த வட்டத்திற்கு உள்ளே இரும்பை கொண்டு போனால்தான் அது கவரும். அது மட்டுமல்ல, அது கவர்கின்ற ஒரு வேலையைத்தான் செய்யும், விளக்கச் செய்யாது. ஆனால் உயிர் நிற்கிறது, நடக்கிறது, செல்கிறது, படுக்கின்றது என்று பலவிதமான செயல்களை செய்கின்றது என்று நாம் மறுக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தோமே என்றால், பௌராணிகர் இவர்கள் புராணங்களை மட்டும் பிரமாணமாக கொள்பவர்கள், புறச்சமயத்திலே ஒரு பிரிவிலே வருபவர்கள். இவர்கள் உயிர் என்பது உருவப்பொருள் என்று கூறுகின்றார்கள். நாம் உயிர் உருவப்பொருள் அன்று என்று மறுக்கின்றோம். ஏனென்றால் உயிர் உருவப்பொருள் என்றால் கண்ணுக்கு தெரிய வேண்டுமே, உடல் மட்டும்தானே கண்ணுக்கு தெரிகின்றது. உயிர் உருவப்பொருள் என்றால் அது கருவிலே நுழைவது தெரிய வேண்டுமே, உடலிலிருந்து வெளியேறுவது தெரிய வேண்டுமே. ஆக அது உருவப்பொருள் அல்ல என்று நாம் மறுக்கின்றோம். எனவே அது அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படியல்ல, அது இந்த உடம்பிலிருந்து காணப்படாத ஒரு உருவத்தை உடையது. அப்படி என்றால் அது அருவம் என்று ஆகிவிடுமே என்று நாம் பதில் கூறுகின்றோம். ஆக காணப்படாத உருவம் என்றால் அது அப்படிப்பட்டதல்ல, கண்ணினால் காணப்பட முடியாத ஒரு சூக்கும உருவம் உடையது என்று அவர்கள் சொன்னால், அது சூக்கும உருவம் என்பது அது சூக்கும தேகத்தை குறிக்கும். 5 தன்மாத்திரைகளும் மனம், புத்தி, அகங்காரம் என்று அந்த 3ம் சேர்ந்து புரியத்தகமாக இருக்கின்ற சூக்கும உடம்பைத்தான் அது குறிக்கும். உடனே அவர்கள் இல்லை இல்லை, இது இன்னும் அதிசூக்குமமாக இருக்கின்றது என்றால், அதிசூக்குமம் என்றால் அது காரண சரீரத்தை தான் குறிக்கும். ஆக நீ சொல்வது எல்லாமே சரீரத்தை பற்றியது தானே, அன்றி உருவத்தை பற்றியது அல்ல என்று நாம் மறுக்கின்றோம். எனவே நித்திய பொருளான உயிரானது உருவப்பொருள் என்று கூறுவது பொருந்தாது என்று மறுக்கின்றோம். இன்னொருவர் இருக்கின்றார், கௌலர் என்று. அவர் அகப்புற சமயமாகிய பைரவ மதத்தின் ஒரு பிரிவு. அவர் சொல்கின்றார், ஆன்மா என்பது அருவம் என்றும் சொல்ல முடியாது, உருவம் என்றும் சொல்ல முடியாது, அருவுருவம் என்று சொல்லிவிடலாம் என்று சொல்கின்றார்கள். நாம் சொல்கின்றோம், அப்படி நீ சொல்வாய் என்றால் உருவமாக இருக்கின்ற நிலம் முதலான பொருட்கள் அருவமாகாது, அருவமாக இருக்கின்ற உயிர் உருவமாகாது. அதாவது ஒரு பொருளுக்கு 2 மாறுபட்ட தன்மைகள் குணமாக இருக்க முடியாது. தண்ணீர் என்று இருக்கின்றது என்றால் அதற்கு இயல்பான குணம் குளிர்ச்சி. அது தீயோடு சம்பந்தப்பட்டால் அது சூடாக இருக்கும், அது தற்காலிக மாற்றம். சிறிது நேரத்தில் அது திரும்ப மறுபடியும் தன்னுடைய நிலைமைக்கு மாறிவிடுமாக ஒரு பொருளுக்கு 2 மாறுபட்ட எதிரெதிர் தன்மைகள் குணமாக இருக்க முடியாது. எனவே உயிரானது அருவுருவமாக இருக்க முடியாது என்று நாம் மறுக்கின்றோம். இன்னும் நிறைய தடைகளும் விடைகளும் இதற்கு இருக்கின்றன. நேரம் கருதி அடுத்த இதை பார்த்தோமே என்றால், பாதஞ்சலர் இவர்கள் உயிர் ஆகாயம் போல நிர்விகாரியாய் அருவமாய் இருக்கும் என்று சொல்பவர்கள். நாம் சொல்கின்றோம், ஆகாயம் ஜடம், எனவே அது நிர்விகாரமாய் இருக்கும். ஆனால் இந்த உயிரானது சித்து பொருள், அது நிர்விகாரியாய் இருக்காது, அது நிறைய தொழில்களை செய்கின்றது என்று அதனை நாம் மறுக்கின்றோம். அடுத்ததாக வைசேஷிகர் இவர்கள் தர்க்க மத பிரிவு, புறச்சமயத்தில் ஒருவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஆன்மா என்பது அறிவில்லாத ஜடப்பொருள் என்று சொல்கின்றார்கள். நாம் மறுக்கின்றோம், ஆன்மா என்பது ஜடப்பொருள் அல்ல, அது அறியும் தன்மை காணப்படுவதால் ஆன்மா என்பது ஜடம் என்பது பொருந்தாது என்று சொல்கின்றோம். அவர்கள் சொல்கின்றார்கள், ஆன்மா என்பது ஜடம், அது மனத்தோடு கூடிய போது அது அறிகின்றது, அது சித்தாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். நாம் சொல்கின்றோம், மனமும் ஜடப்பொருள், நீ சொல்வதன்படி ஆன்மாவும் ஜடப்பொருள் என்றால் ஜடமும் ஜடமும் சேர்ந்தால் அது ஜடமாகத்தான் இருக்குமே அன்றி புதியதாக ஒரு அறிகின்ற தன்மை என்று அதற்கு இல்லாத ஒன்று என்பது வராது என்று சத்காரியவாதத்தால் அதனை நாம் மறுக்கின்றோம். அதே போன்று பட்டாச்சாரியான் மதம், புறச்சமயம், மீமாம்சை அவர்கள் கூறுகின்றார்கள், ஆன்மாவானது அச்சித்தாகிய கருவிகளோடு கூடாது தானே அறியும் சித்து என்று சொல்கின்றார்கள். நாம் சொல்கின்றோம், அல்ல,
ஆன்மா இந்த கருவி கரணங்களோடு கூடிய வழியில்தான் அது அறிகின்றது என்று கூறி நாம் மறுக்கின்றோம். பாஞ்சராத்திரி சொல்கின்றார்கள், இந்த ஆன்மாவானது உடம்பிலே பரமாணு போன்று அந்த அளவிலே இருப்பது என்று சொல்கின்றார்கள். ஆக பரமாணு போன்று என்று அதற்கு ஒரு பரிணாமம் கொடுக்கின்றார்கள், அளவு கொடுக்கின்றார்கள். அளவு என்று சொல்லிவிட்டாலே அது ஏகதேச பொருள். ஏகதேச பொருள் என்றாலே அது தோன்றி நின்று அழியும். எனவே அது நித்த பொருள் என்பது இயலாமை ஆகிவிடும் என்று கூறி மறுக்கின்றோம். அதோடு கூட இந்த உடம்பிலே இந்த ஆன்மா அணு அளவு இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த துவாரங்களின் வழியே ஓடுதல் கூடும். அதோடு அணு அளவு இருக்கின்ற இந்த ஆன்மா இவ்வளவு பெரிய தேகத்தை சுமக்க முடியாது என்று நாம் மறுக்கின்றோம். அதே போன்று ஸ்மிருதி நூலார் கூறுகின்ற தடை அருவமும் அன்று உருவமும் அன்று அருவுருவும் அன்று. நாம் கூறுகின்ற அந்த இலக்கணம் என்பது பின்னே வருகின்றது. அதே போன்று தர்க்க நூலார் ஸ்மிருதி நூலார் கூறுகின்ற தடை இருக்கின்றது. சமணர்கள் கூறுகின்ற தடை, அவர்கள் இந்த ஸ்மிருதி நூலார் கூறுவது என்பது அந்த புல்லின் நுனியில் இருக்கின்ற அந்த பனித்துளி போன்று இந்த உடம்பிலே ஒரு பகுதியில் ஹிருதயஸ்தானத்தில் இந்த ஆன்மாவானது இருந்து இயங்க வைக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட இந்த உடம்பிலே ஒரு பகுதியில் உயிர் இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால் அந்த பகுதியில் மட்டும்தான் உணர்வு இருக்க வேண்டும். உடலிலே எந்த பாகத்தை நாம் தொட்டாலும் உணர்வு இருக்கின்றது என்று நாம் கூறி அதை மறுக்கின்றோம். அதற்கும் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், தீபத்தை ஒரு இடத்திலே ஏற்றி வைத்தோம் என்றால் அதனுடைய சுடர் இந்த அறை முழுவதும் பரவி இருக்கின்றது அல்லவா. ஆக உயிர் ஒரு இடத்தில் இருக்கின்றது, அதனுடைய வியாபகம் உடம்பு அளவில் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். நாம் கூறுகின்றோம் அது தீயினுடைய சுடர், தீ விளக்கு, தீ அதனுடைய சுடர், இந்த இரண்டுமே ஒன்றுதான். அந்த தீயினுடைய அந்த சுடரினுடைய தீயினுடைய சுடர் என்பது தீயினுடைய சூக்ஷ்ம வடிவம் தானே அன்றி அதற்கு குணம் அல்ல. அந்த தீயின் குணம் என்பது சுடுவது என்பதுதான் தீயின் குணம். அப்படி என்றால் அந்த விளக்கு தீபத்திலே கை வைத்தால் தான் சுடுகின்றதை அன்றி அந்த வெளிச்சம் இருக்கின்ற மற்ற இடத்தில் தொட்டால் அது சுடுவதில்லை. எனவே அப்படி கூறுவது பொருந்தாது என்று நாம் மறுக்கின்றோம். எனவே சமணர்கள் வருகின்றார்கள், அவர்கள் புறப்புற சமயத்தவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சரி அப்படி என்றால் இந்த ஆன்மாவானது இந்த உடம்பு அளவிலே இருக்கக்கூடியது என்று சொல்கின்றார்கள். அதற்கு நாம் மறுக்கின்றோம். உடம்பு அளவிலே இருக்கின்றது என்றால் யானை போன்று பெரிய விலங்குகளுக்கு அறிவு ஆனது நிறைய இருக்க வேண்டும், எறும்பு போன்று சிறிய உயிர்களுக்கு அறிவு சிறியதாக இருக்க வேண்டும். மேலும் உடலிலே ஒரு பாகம் குறைந்தவர்களுக்கு அதற்கு தக்க அறிவு குறைபாடு இருக்கு, அப்படி இருப்பதில்லை. அவர்களுக்கு விசேஷ அறிவு இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா. மாற்றுத்திறனாளிகள் என்று அப்படியெல்லாம் நாம் சொல்கின்றோம். அதே போன்றுதான் அவர்கள் அந்த தீர்த்தங்கர்களினுடைய உருவங்களுக்கு அளவு சொல்வார்கள். இத்தனை யோஜனம் தூரம் என்றால் அவ்வளவு அறிவு விளக்கம் அடைந்தவர்கள் என்று சொல்வதற்காக அந்த தீர்த்தங்கர்களுக்கு அவ்வளவு பெரிய உருவங்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆக இதையும் நாம் மறுக்கின்றோம். ஆக இதே போன்று ஐக்கியவாத சமயத்தையும் மறுக்கின்றோம். அப்படி புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்திற்கு ஒளியாய் இருக்கின்றது. அப்படி இந்த புறச்சமயத்தவர்களுக்கெல்லாம் இருளாக இந்த சைவ சித்தாந்தம் இருக்கின்றது என்றால் இந்த புறச்சமயத்தவர்க்கு இருளாக இருப்பது சைவ சித்தாந்தம் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி வருகின்றது. சைவ சித்தாந்தம் என்பது சிவாகமம், சிவாகமம் என்பது ஞானத்தை தருவது அல்லவா. உயர் ஞானம் இரண்டாம் என்று கூறுகின்றோம். மாறா மலம் அகலும் மண்ணுபோத திருவருள் ஒன்று, அதனை உணர ஓதும் சிவாகமம் ஒன்று என்று அந்த சிவனினுடைய பிரிப்பில்லாத சக்தி, அதுவே சிவஞானம், அதுவே ஞானம். அதனை உணர்விக்கின்ற சிவாகமங்களும் ஞானம் என்று நாம் சொல்கின்றோம். ஆக பிரகாசமாக இருக்கின்ற சிவாகமங்கள் எப்படி புறச்சமயத்தவர்க்கு இருள் என்று சொல்ல முடியும்? அந்த ஒரு கேள்வி வருகின்றது அல்லவா. ஞானம் என்றாலே பிரகாசிப்பது தானே, அது எல்லோரையும் பிரகாசிக்க செய்யத்தானே வேண்டும். அப்படி இருக்கும்போது புறச்சமயத்தவர்க்கு இருளாக இந்த சிவாகமங்கள் என்கின்ற ஞானம் எவ்வாறு இருக்கும் என்று ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது. அப்படி எழும்போது அதற்கு ஒரு பதில், அதனை ஒரு உரையாசிரியர் அவர்கள் அருளியிருக்கின்றார்கள். என்ன என்றால், பக்குவ அபக்குவிகளது அறிவு அறியாமைகளை பொருள் மீது ஏற்றி வைத்து உபச்சாரமாக கூறினார் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் மடாலயத்து ஒரு அடியவர் என்ற பெயரோடு ஒரு சிவப்பிரகாச உரை இருக்கின்றது. அவர் தன்னுடைய பெயர் இது என்று குறிப்பிடக்கூட இல்லை.
அவர் இதற்கு உரையருளுகின்றார். அப்படி அறிவு அறியாமை, அகச்சமயத்தவருக்கு ஒளி என்பது அவர்களுக்கு அறிவாக இருக்கின்றது, புறச்சமயத்தவர்களுக்கு இருள் என்பது அவர்களுக்கு அறியாமையாக இருக்கின்றது என்பது இந்த பக்குவிகளான அகச்சமயத்தவர்கள், அபக்குவிகளான புறச்சமய முக்கூற்று புறச்சமயத்தவர்கள் இவர்களினுடைய இந்த அறிவு அறியாமையினை பொருளான சைவ சித்தாந்தத்தின் மீது ஏற்றி உபச்சாரமாக கூறியிருக்கின்றாரே அன்றி உண்மையில் சைவ சித்தாந்தம் பிரகாசமாகத்தான் இருக்கும், அது யாருக்கும் இருளாக இருக்காது. ஆனால் புறச்சமயத்தவர்களின் அந்த அறியாமை காரணமாக அப்படி அவர்களுக்கு அது இருள் போன்று விளங்குகின்றது என்று இது உபச்சாரமாக சொல்லப்பட்டது என்று மிக தெளிவாக அதற்கு உரை கூறி நம்முடைய ஐயத்தையும் விளக்குகின்றார். ஆக இந்த புறச்சமயத்தைச் சேர்ந்த முக்கூற்று புறச்சமயத்தவர்கள், புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம் என்பவர்கள் இந்த சைவ சித்தாந்தம் கூறுகின்ற திரிபதார்த்த உண்மையை கொளுத்தினாலும் கொள்ள மாட்டார்கள் என்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் உரை கூறி அவ்வாறு விளக்குகின்றார். அகச்சமயத்தவர்களோ கொளுத்தினால் கொள்பவர்கள், எனவே அவர்கள் தாமே கொள்ள மாட்டார்கள் என்பதையும் கூறுகின்றார். ஆக இப்படி புறச்சமயத்தவருக்கு இருளா என்பது அதனுடைய அர்த்தத்தை சிவபிரகாசத்தின் பல்வேறு உரைகள், ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய பாஷ்யம் மற்றும் மற்றைய நூல்களினுடைய பிரமாணங்கள்லாம் கொண்டு ஓரளவு சிந்தித்தோம். ஸ்தோத்திர நூல்களிலும் இதற்குரிய மறுப்புகள் எல்லாம் கூட இருக்கின்றன. மிண்டிய மாயாவாதம் எனும் சண்டமாருதம், அப்படி திருவாசகத்திலும் என்று நிறைய ஸ்தோத்திர நூல்களிலும் இந்த மறுப்பு என்பது விளங்குகின்றது, திருப்புகளிலும் அந்த மறுப்பு என்பது இருக்கின்றது என்றெல்லாம் கூறி அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி இதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு அளித்த அம்மா அவர்களினுடைய கருணைக்கும் மெய்கண்டார் மன்றத்து அடியார்களினுடைய பெரும் கருணைக்கும் அடியேன் மனமொழியின் மெய்களால் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, சிவபிரகாசத்தின் இதய பாசுரமாக இருக்கக்கூடிய விருத்தம், இந்த நூல் நுதலிய பொருள் என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய விருத்தம், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் என்கின்ற இந்த இரண்டு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆய்வரங்கம் தொடங்கியது. அதிலே நம்முடைய ஆதிசிவன் ஐயா அவர்கள் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்கின்ற தலைப்பிலே புறச்சமயத்தவர்களினுடைய அந்த கருத்தை எல்லாம், அவர்கள் கூறுகின்ற கருத்து, அதற்கு முனிவர் பெருமான் காட்டுகின்ற மறுப்பு, அதில் முத்தாய்ப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த நியாய நூல்களில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு நியாயத்தை எடுத்து காட்டியது. புறச்சமயம், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று மூன்றாக பிரித்து அதை நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டினார்கள். நேரம் குறுகிய நேரத்தில் எப்படி உமாபதி சிவாச்சாரியார் விரித்தலும் இல்லாமல் சுருக்குதலும் இல்லாமல் எல்லா கருத்தையும் இந்த சிவபிரகாசம் என்கிற நூலில் அடக்கி காட்டினார். அதற்கு கூட அவர் காட்டினார். திருவருட்பயனில் 100, தேவார திருமுறை திரட்டில் 100, சிவபிரகாசத்தில் 100, நெஞ்சு விடு தூதில் 99 கன்னி, அது மாதிரி அமைத்து காட்டியிருக்கின்றார் என்றெல்லாம் பல செய்திகளை நமக்கு இங்கே வைத்திருக்கின்றார். நாம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அமைதியாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் தான் இதற்கு நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏன்னா அவர்கள் கூறிய கருத்து முன்வைத்தது அந்த உயிரை பற்றிய செய்திகள் தான் அதிகமாக சொன்னார். உயிர் எப்பேற்பட்டது, இது நமக்கே இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. எத்தனை வகுப்புகள் படித்தாலும் உயிர்னா என்ன அப்படின்னு கேட்டால், பகுத்து அறிவது ஆன்மாவே அப்படின்னு நம்ம திருவதிகை மனவாசம் கடந்தார் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு நம்ம அதை நிறைவு பண்ணிடுவோம். ஆனால் அதை நினச்சி பாருங்கள், அவர் சொன்னது போல் அது பருப்பொருளா, வியாபக பொருளா, சூக்கும பொருளா, இல்லை அணு போன்று உள்ளதா, எல்லாவற்றிற்கும் முனிவர் பெருமான் மறுப்பில் அதை வைக்கிறார். இது இப்பேற்பட்ட தன்மை உடையது, அருவமும் அல்ல, அருவுருவமும் அல்ல, உருவமும் அல்ல,
அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உரிய பிரமாணத்தோடு நாம் தெரிந்து கொண்டால் அன்றி இந்த உயிர் பற்றிய உண்மையான அந்த தெளிவான கருத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. என்னென்று சொன்னால் இந்த புறப்புற சமயம் அகப்புற சமயம் இவர்களெல்லாம் விலகுவது எந்த கருத்தில் அப்படின்னா பொருள் உண்மை. அதைத்தான் அவங்க ஐயா சொன்னாங்க, திரி பதார்த்தம் அந்த அறு பொருள்களுக்கும் நித்தியம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த பொருள் உண்மை சொல்லுவதில் தான் மாறுபடுகின்றார்கள். பொருள் உண்மை சொல்லுவதில் மாறுபடுகின்றார்கள். வினை கோட்பாட்டில் முக்தியில் இப்படி பொருள் உண்மை பதி இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது, பாசம் இருக்கின்றது. நாம் அது ஒவ்வொரு பொருளுக்கும் பொது சிறப்பு என்று பிரித்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு பொருளுக்கும் பொது சிறப்பு பார்க்கிறோம். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு, இதில் தான் அவங்க மாறுபடுகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது நம்முடைய சித்தாந்த சைவம். இதில் இவர்கள் நம்ம ஐயா நமக்கு காட்டி அருளிய விரிவு பகுதியாக இருக்கக்கூடிய அதை அடியன் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சைவ சித்தாந்த சைவம் இந்த கொள்கைகள் வேதம் சிவாகமம் என்பவற்றுள் ஒன்றையும் உடன்படாதவை புறப்புறச் சமயம். வேதம் ஆகமம் இந்த இரண்டையிலும் ஒன்றையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள் அவர்கள் யாரு? புறச்சமயம். வேதத்தை உடன்பட்டு சிவ ஆகமத்தை உடன்படாதவர்கள் அது புறச்சமயம். இவற்றை உடன்பட்டாலும், எவற்றை? வேதத்தை ஆகமத்தை உடன்பட்டாலும் அவைகளை பொதுவாக கொண்டு சிறப்பாக வேறு நூல்களை கொள்வது அது அகப்புறச் சமயம். இவற்றையும் ஒத்துக்கொள்வார்கள், அவர்கள் உரிய நூல்களையும் ஒத்துக்கொள்வார்கள். தனி நூல்களையும் ஒத்துக்கொள்வது அகப்புறச் சமயம். இப்போ வேதம் ஆகமம் இவற்றின் சிறப்பாக உடன்படினும் குருவருள் இல்லாதபடியினால் இவற்றின் உண்மை பொருளை காண இயலாதவர்கள் அகச்சமயத்தவர்கள். இப்போ இந்த 4 பேருக்கு உள்ள வேறுபாடு தான் பொதுவாக சொல்கிறது. வேத ஆகமத்தை ஒத்துக்கொண்டவர்கள், வேத ஆகமத்தை பொது வகையாலும் சிறப்பாக ஒத்துக்கொள்ளாதவர்கள், சிறப்பு வகையால் ஒத்துக்கொண்டவர்கள். இதையெல்லாம் ஒத்துக்கொண்டாலும் குருவருள் இல்லாமல் இல்லையா? குரு அருள் தான் அடுத்து எப்படி எங்கே நிற்கிது பாருங்க. இந்த குரு வந்தால்தான் திருவருள். அதை தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் உறுதிப்பட காட்டுகின்றது. எப்படி? குரு இல்லாமல் திளைக்குமா நமக்கு ஞானம்? ஞானம் பிரகாசியாது. குரு இல்லாமல் ஞானம் பிரகாசியாது. அப்போ குரு இல்லாமல் ஞானம் வருமா அப்படின்னு கேட்டால் வருங்கன்றார். எப்போ அப்படின்னு கேட்டால் இல்லையா, அந்த காந்தக்கல், சூரிய காந்த கல்லினிடத்து சூரிய ஒளி இல்லாமலே அதில் நெருப்பு தோன்றுமே என்று சொன்னால் குரு இல்லாமல் நாங்கள் திருவருள் வருதுன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்லாம் முனிவர் பெருமான் பல ஓமைகளை நமக்கு பாடியத்திலலாம் காட்டுகின்றார். எனவே இந்த ஐயா சொல்லுவது போல் அந்த பாஞ்சராத்திரிகள், ஐயா நிமித்த காரண பரிணாமவாதிகள் அவர்களெல்லாம் சொல்லுவது போல கருவிகள் இல்லாமல் இந்த ஆன்மாவிற்கு அறிவு விளங்கிவிட முடியுமா? அதை உமாபதி சிவாச்சாரியார் தான் மறுக்கிறார். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்று பெயர் நன்று அற அப்படின்னு அதை உமாபதி சிவாச்சாரியார் திருவருட் பயன்லையும் நிறைய குரட்பாக்களில் இந்த சமயத்தவர்களை மறுப்பு நமக்கு அந்த நூல்லையும் நம்ம பார்க்கலாம். ஆக இப்படி இவர்கள் இந்த புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அந்த நிறைவாக சொல்லுகின்ற பொழுது அதற்காக உமாபதி சிவமே இன்னும் சில நூல்களில் அகப்பிரமாணமாக வைத்திருக்கின்றார் என்று அதை நிறைவு செய்தார். நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் ஒத்து 6 சமயங்களுக்கு ஒரு தலைவன் என்று வைக்கின்றார் ஒரு பாடலில். ஒத்து 6 சமயங்களுக்கு ஒரு தலைவன். இப்படி சமயத்தவர்கள் புறமாகவும் புறப்புறமாகவும் அகமாகவும் அகப்புறமாகவும் இருந்தாலும் எல்லா சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இல்லையா, அவர்கள் ஒரு கால எல்லை வரைக்கும் அதில் இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லா சமயத்தவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய இறைவன். அதைத்தான் நாங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறிவினால் மிக்க அறுவகை சமயத்தவர்க்கு ஆங்கே ஆரருள் புரிந்து அப்படின்னு காட்டுறார். அறிவினால் மிக்க அறுவகை சமயத்தவர்களுக்கு அங்கே அருள் புரிந்து என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அதுக்கு வைக்கின்றார். சித்தியாரில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது 6 சமயத்தவரவரை
தேற்றும் தகையென அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய், அறுவகை சமயத்தவர்க்கும் அவ்வவர் பொருளாய். அந்த எத்தனை சமயம் இருந்தாலும் எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது யார் தான்? இறைவன் தான். ஒவ்வொரு அந்தந்த சமயத்தில் இருந்து கொண்டு அந்த சமய தலைவர்கள் கொள்ளுகின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அதிலெல்லாம் இருந்து 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 வந்து தான் சைவ சமயத்தில் வந்து நாம் இப்பொழுது இப்படி ஆய்வரங்கம் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? ஆமாம். சரி, அதற்கு இப்போது அடுத்த தலைப்பாக இருக்கக்கூடிய அகச்சமயத்து ஒளியாய் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை சிறமேற்கொண்டு நம்முடைய முனைவர் ச பாலமணிகண்டன் ஐயா அவர்களுடைய கருத்தை இங்கே முன்வைக்க இருக்கின்றார்கள். நாம் கேட்டு மகிழலாம். திருச்சிற்றம்பலம்.